நான் வளர்பிறையாய் வளர வேண்டும், என் பாவங்கள் எல்லாம் தேய்பிறையாய் தேய வேண்டும் என நினைத்தே நாம் தேய்பிறை பிரதோஷத்தில் வழிபட வேண்டும். சிவன் கொடுத்த வரமும் அழியாது, சிவன் கொடுத்த உயிரும் அழியாது. பிரதோஷ வழிபாட்டின் உண்மை தான் என்ற அகங்காரத்தை விட்டு பக்தியோடு சிவனை வணங்கினால் அனைத்து தோஷங்களும் நீங்கி அருள் கிடைக்கும். நந்தி ஏன் காளை வடிவில் இருக்கிறார் என்று தெரியுமா? நந்தி என்பவரும் மனித உருவமே, மிகப்பெரிய மிருதங்க சக்கரவர்த்தி. நந்தி ஒரு காலத்தில் சிவபெருமானிடம் அதிசயமான வரம் பெற்றிருந்தார். என்னை தாண்டிய எந்த ஒரு நல்லதும் உங்களிடம் வந்து சேர வேண்டும், உங்கள் ஒருவரால் மட்டுமே என்னை அழிக்க முடியும். அந்த வரம் காரணமாகவே சிவனை வணங்க வருபவர்கள் முதலில் நந்தியை வணங்குகிறார்கள். ஆனால் அந்த வரத்தால் நந்திக்கு சிறிது ஆணவமும் தோன்றியது. அதை அகற்றும் வகையில் நாரதர் ஒரு அசுரரான பாசாசுரனை தூண்டினார். நந்திதான் பெரியவன், உங்களை எல்லாம் இகழ்கிறான் என்று கூறினார். இதை கேட்ட பாசாசுரன் நந்தியை அழிக்கச் சென்றார். நந்தி சொன்னார், என்னை உன்னால் அழிக்க முடியாது, என்னை அழிக்க முடியும் சக்தி சிவபெருமானுக்கே உண்டு. அதை கேட்டு கோபமடைந்த பாசாசுரன் நந்தியின் தலையை வெட்டினார். ஆனால் நந்தியின் உயிர் நீங்கவில்லை. ஏனெனில் அவர் சிவபெருமானிடமிருந்து பெற்ற வரம் அவரை காத்தது. தலையும் உடலும் பிரிந்து உயிரோடு தவித்த நந்தி தவறை உணர்ந்தார். அகங்காரத்தால் இந்த துன்பம் என் செருக்கை அழித்து முக்தி தாரும் என்று சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். அப்போது சிவபெருமான் கூறினார், மகனே, நான் கொடுத்த வரத்தை என்னால் மீற முடியாது. ஆனால் உன் உடலை மீண்டும் அமைத்து தருகிறேன். நீ விரும்பும் மிருகத்தின் உடலை தேர்ந்தெடு. அப்போது நந்தி யோசித்தார், என் இதயம் எப்போதும் சிவனை துதிக்கிறது, அதற்கு ஏன் எனக்கு மிருக உடல் என்று சிவபெருமானிடம் கேட்டார். நீ மிருகத்தை முடிவு செய்து வா, நான் சொல்கிறேன் என்று சிவபெருமான் கூறினார். நந்தி தேவர் காளையை முடிவு செய்தார். காளையின் திமிர் தலைப்பகுதி மற்றும் திமிழில் மட்டுமே இருக்கும். ஆகவே அதன் தலையை விடுத்து அதன் உடலை உனக்கு கொடுத்து உன் தலையுடன் நான் இணைக்கிறேன். அவ்வாறு நந்தி காளையின் உடலுடன் மனிதரின் தலையை இணைத்த பவித்திரமான வடிவில் தோன்றினார். இனி யார் வந்தாலும் முதலில் உன்னை வணங்கி பாவங்களை நீக்கிக் கொண்டுதான் என்னை தரிசிக்க வேண்டும். அதனால்தான் பிரதோஷ வழிபாடு நந்தியுடன் தொடங்கி சிவபெருமானிடம் முடிகிறது. இது நடந்ததெல்லாம் ஒரு அந்திமாலை பொழுதிலே என்பதால் இதை நினைவு கூறும் வகையிலே பிரதோஷ வழிபாடு என்பது 4:30 முதல் 6:30 வரை நிகழ்கிறது. இதற்கும் எல்லாம் செஞ்சுவிட்டு சிவனிடம் நிற்கையில், சிவனே கதி என நில்லடா, நிற்கதி வராது காப்பவனடா என்பார். ஒவ்வொரு பொருளும் நெய்வேத்தியமும் ஒவ்வொரு தோஷத்துடன் கலந்தது. உங்களை அறியாமல் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு தத்துவம் அடங்கியுள்ளது. நீ பாலாய் கொடு, பன்னீராய் கொடு, பஞ்சாமிர்தமாய் கொடு, தேனாய் கொடு, தினை மாவாய் கொடு, பச்சரிசியாய் கொடு, கரும்பு சாராய் கொடு, மஞ்சள் நீராய் கொடு, நெய்யாய் கொடு, நல்லெண்ணெயாய் கொடு. இப்படி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு தோஷத்தை சார்ந்தது. எது கொடுக்கிறோமோ அதை சரியாக கொடுத்து யாருக்கு தோஷம் கழிய வேண்டும் என கொடுக்கிறோமோ அவர்களும் அங்க இருந்து முழு பிரதோஷத்திலையும் கலந்து கொண்டு வழிபட வேண்டும். தீபம் பார்த்து சிவனை தரிசித்தே செல்ல வேண்டும்.